அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் செய்தியை கேளுங்கள். கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி அவர்களும் கேட்கும்படி உதவி செய்ய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு சாட்சியை நாம் கேட்போம். என்னுடைய பெயர் ஆதாம். ஆதாம் என்பது எபிரேய பெயர். இதற்கு தமிழிலே நாம் பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மண்ணால் ஆனவன் அல்லது மண்ணிலிருந்து உருவானவன் என்று சொல்லலாம். ஆங்கிலத்திலே மேன் ஆர் ஹியூமன் கைண்ட் என்று சொல்லலாம். ஆதாம் ஆகிய நான் இந்த உலகத்திலே உண்டான முதல் மனிதன். I am the first person in the world. இந்த பெருமை எனக்கு உண்டு. ஆனால் இந்த பெருமையை எனக்கு கொடுத்தவர் கடவுளாகிய கர்த்தர். கடவுள் என்னை இந்த உலகத்திலே உருவாக்கினார். மண்ணிலிருந்து உண்டாக்கி எனக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அதோடு அவர் நின்று விடாமல் என்னை பார்த்து நான் தனிமையாய் இருப்பதை குறித்து அவர் அக்கறைப்பட்டு எனக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை மண்ணால் உருவாக்கின கடவுள் எனக்கு கொடுக்க போகிற துணையையும் மண்ணினாலே உருவாக்க நினைக்காமல் எனக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி என்னுடைய விலா எலும்பிலே ஒன்றை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி என்னிடத்தே கொண்டு வந்தார். அந்த பெண்ணை நான் பார்த்தபோது இவர் என்னுடைய எலும்பில் எலும்பாகவும் சதையில் சதையாகவும் இருக்கிறார். மனுஷனிலிருந்து உண்டாக்கப்பட்டதினாலே இவர் ஒரு மனுஷி என்று சொல்லி அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். கடவுள் எங்கள் இருவரையும் உண்டாக்கினார். உண்டாக்கினவர் அவருடைய சாயலிலே உண்டாக்கினார். அது மிக அருமையான ஒரு ஆசீர்வாதம். எங்களை வித்தியாசமான முறையில் உண்டாக்காமல் தன்னை போலவே கடவுள் எங்களையும் உருவாக்கி எங்களை ஆசீர்வதித்தார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி நாங்கள் உருவாக்கப்பட்ட பின்னதாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு இடத்தையும் கடவுள் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அதுதான் ஏதேன் தோட்டம். உண்மையாகவே ஏதேன் தோட்டத்தை போல ஒரு அழகான வனப்புள்ள செழுமையான ஒரு தோட்டம் இந்த உலகத்தில் இருந்ததே கிடையாது. ஏதேன் தோட்டம் என்றால் அதுதான் ஏதேன் தோட்டம். அதற்கு பின் அப்படிப்பட்ட தோட்டம் இல்லவே இல்லை. அந்த தோட்டம் எப்போதும் செழுமையாக இருக்கும். அதற்குள்ளாக 4 ஆறுகள் ஓடுகின்றன. ஆகையினால் எப்போதும் தண்ணீர் இருக்கும், செழுமை இருக்கும். அது மட்டுமல்லாமல் அங்கே பலவிதமான கனிமரங்கள், பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் ரசிப்பதற்குரிய அழகான காட்சிகள் நிறைந்த அற்புதமான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் எங்களை ஆண்டவர் வைத்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திலே வாழப்போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் பலுகி பெருகி இந்த உலகத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த மிகப்பெரிய அழகான ஏதேன் தோட்டத்தை எங்களுக்கு கொடுத்து இதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கூடிய அப்படிப்பட்ட பெரிய உயர்ந்த பொறுப்பையும் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருந்தார். இதெல்லாம் நான் சொல்லும்போது நான் கடவுளை அதிகமாக நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் அவர் என் மீதும் என் மனைவி மீதும் எங்களுடைய வாழ்க்கையின் மீதும் அவர் வைத்திருந்த உயர்ந்த எண்ணம், எங்கள் மீது வைத்த அருமையான பாசம், அன்பு அவருடைய செயல்கள் மூலமாக வெளிப்படுகிறது என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
தோட்டம் உண்டாகிவிட்டது தங்குவதற்கு. அதற்கு பின்னதாக நாங்கள் சாப்பிடுவதற்குரிய பொருட்களை ஆண்டவர் படைக்கிறார். படைத்து அந்த பொருட்களெல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவைகளெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறார். அதாவது பூமியிலே இருக்கக்கூடிய விலங்குகள், ஊர்வன, நடப்பன, ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவைகள், சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மீன் போன்ற மற்ற வகைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்காகவே உருவாக்கி அதை ஆண்டு கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களிடத்திலே சொன்னார், அதை கொடுத்தார். இப்படியாக கடவுள் எங்களை உருவாக்கினதோடு எங்களை உயர்ந்த நிலையிலே உருவாக்கி, அவரை போன்ற சாயலிலே உருவாக்கி, அவருடைய ஜீவ சுவாசத்தையே எங்களுக்கு கொடுத்து, அவரால் உருவாக்கப்பட்ட அந்த அழகான ஏதேன் தோட்டத்திலே எங்களை அங்கே வாழும்படி செய்து, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, உண்பதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அவர் ஏற்கனவே எங்களுக்காக படைத்து எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து ஒப்படைத்தார். இப்படிப்பட்ட அருமையான நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கடவுளாகிய கர்த்தர் எங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். நாங்கள் 2 பேரும் இருக்கும்போது தான் அதை சொன்னார். எங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் பாருங்கள், ஏராளமான கனி மரங்கள் இருக்கின்றன. எந்த கனி மரத்தையும் நீங்கள் அந்த கனி மரத்தில் இருக்கக்கூடிய கனி புசிக்கலாம். ஆனால் இந்த தோட்டத்தினுடைய நடுவே இருக்கக்கூடிய ஒரு கனிமரம், அது நன்மையை தீமையை அறியக்கூடிய ஒன்று. அதை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது. அந்த ஒரே ஒரு அந்த மரத்தினுடைய கனியை மட்டும் புசிக்காமல் நீங்கள் மற்ற எந்த மரத்தின் கனியையும் புசிக்கலாம். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எத்தனை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் புசிக்கலாம் என்று எங்களுக்கு அப்படியான அருமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்படி நாங்கள் அந்த கனி மரங்களிலிருந்து கனியை புசித்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு துக்கமான ஒரு செயல் நடந்தது. என்ன செயல் நடந்தது? சாத்தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் நானும் ஏவாளும் வாழ்ந்தபோது, சாத்தான் ஏவாள் எப்போது தனிமையாக இருப்பார் என்று அந்த நேரம் பார்த்து, ஏவாள் தனியாக இருந்தபோது ஏவாளை அழைத்து, கடவுள் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கனிமரத்தை பற்றி பேசி, அப்படியல்ல, நீங்கள் கனிமரத்தை அந்த நடுமரத்தின் கனியை புசித்தால் நீங்கள் கடவுளைப் போல ஆவீர்கள் என்று அந்த ஆசையை காட்டி, அந்த நடுமரத்தினுடைய அந்த கவர்ச்சியான அந்த கனியை காட்டி, இப்படியெல்லாம் செய்து கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு மாறாக என்னுடைய மனைவியாகிய ஏவாள் அந்த நடுமரத்தின் கனியை புசிக்கும்படியாக சாத்தான் செய்துவிட்டான். என்னுடைய மனைவியை நான் கொஞ்ச நேரம்தான் பிரிந்திருந்தேன். அந்த கொஞ்ச நேரத்திலேயே சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சித்து சுற்றி திரிகிற அந்த சாத்தான் அந்த கொஞ்ச நேரத்தை, அந்த நொடி நேரத்தை எடுத்து பயன்படுத்தி என்னுடைய மனைவியை மடக்கி, அந்த சாத்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக செயல்படக்கூடிய ஒரு பெண்ணாக என்னுடைய மனைவியை மாற்றிவிட்டான். அப்படி கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த கனியை புசித்த அந்த என்னுடைய மனைவி அந்த கனியை என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். அப்போது நான் கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டும். முதலாவது, நான் என்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து கொஞ்ச நேரம் இருந்தது, அது தவறாகி போய்விட்டது. சரி, மனைவி தவறு செய்து விட்டார். அந்த தவறை என்னிடத்தில் கொண்டு வந்து நானும் அந்த தவறை செய்ய வேண்டும் என்று அந்த கனியை கொடுக்கிறார்.
அப்போதாவது நான் சிந்தித்திருக்க வேண்டும். கடவுள் சொன்னது ஒன்று, நீ செய்தது இன்னொன்று. கடவுள் பேச்சை கேட்காமல் சாத்தானுடைய பேச்சை கேட்டு நீ தப்பு செய்தது மட்டுமல்லாமல் என்னையும் தப்பு செய்ய சொல்கிறாயே, என்னையும் இந்த கனியை புசிக்க சொல்கிறாயே, இது சரிதானா என்று என் மனைவியை பார்த்து நான் கேட்டிருக்க வேண்டாம். ஆனால் அப்படி நான் கேட்கவில்லை. என் மனைவி கொடுத்த உடனேயே நான் அதை புசித்து விட்டேன், தவறு செய்து விட்டேன். மனைவியுடைய பேச்சுக்கு நான் இணங்கி போனேன். மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என் மனைவி கொடுத்த புசிக்கக்கூடாத கனியை நான் புசித்தேன். அருமையான சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு நான் செய்த அந்த தவறு முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அங்கேதான் அந்த கோணல் என்னால் உருவாக்கப்பட்டது, எங்களால் உருவாக்கப்பட்டது. நாங்கள் செய்த அந்த தவறினாலே உலகத்திற்குள்ளாக பாவம் வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்ட நிலையிலே கடவுளாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் அந்த குளிர்ச்சியான பொழுதில் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் உலா வருவார். எனவே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்ப்போம். அதை பார்த்து நாங்கள் மிகுந்த ஆறுதலை அடைவோம். அப்படிப்பட்ட நாங்கள் இந்த கனியை புசித்ததினாலே கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்ப்பதற்கு விருப்பமில்லாமல் பயந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டோம். ஆனால் யாரிடத்திலும் மறைக்கலாம், கடவுளிடத்திலே நாங்கள் மறைக்க முடியுமா? நாங்கள் எந்த மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்தோமோ அந்த இடத்திலேயே கர்த்தர் வந்து நின்று, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று என்னை கூப்பிடுகிறார். அதற்கு பின்னதாக என்னால் மறைக்க முடியவில்லை. எனவே நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, நாங்கள் மறைந்திருக்கிறோம். ஏனென்றால் புசிக்கக்கூடாத கனியை நாங்கள் புசித்ததினாலே இப்போது நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். எங்களை கூப்பிட்டார், என்னை கூப்பிட்டார், என் மனைவியை கூப்பிட்டார். என் மனைவியை பாவம் செய்யும்படியாக செய்த அந்த பாம்பின் உருவத்திலே வந்த அந்த பிசாசை கூப்பிட்டார், விசாரிக்கிறார். நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் செய்தது போல நாம் செய்வது நல்லது. எப்போதும் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் கடவுளாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். ஏன் இதை செய்தீர்கள், எப்படி இது நடந்தது என்று சொல்லி விசாரிக்கிறார். முதலில் என்னை கேட்கிறார், ஆதாமே, நீ ஏன் இந்த கனியை புசித்தாய்? நான் புசிக்கக்கூடாது என்று எவ்வளவு சொன்னேன். அது மட்டுமல்ல, அந்த ஒரு கனியை தவிர்த்து உனக்கு எத்தனை கனிமரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். ஏன் அதிலே நீ திருப்தி அடையாமல் நான் சொன்னதை கேட்காமல் புசிக்கக்கூடாத அந்த கனியை நீ புசித்தாய்? நான் அப்போது கூட ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதனாக நடக்கவில்லை. கடவுள் பேசுகிறார், உண்மையை சொல்கிறார். அப்பொழுது கூட நான் என்ன செய்திருக்கலாம்? ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன். என்னுடைய காரியத்தில் நீங்கள் சொன்னதை நான் மறந்து போய் செய்துவிட்டேன். தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நான் இனிமேல் இப்படிப்பட்ட தவறை செய்யவே மாட்டேன். இந்த உறுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தரிடத்திலே நான் பேசியிருக்கலாம். ஆனால் அப்படி நான் பேசாமல் நான் என்ன சொன்னேன்? நீங்கள் எனக்கு துணையாக கொடுத்தீர்களே இந்த ஏவாள், அந்த ஏவாள் தான் நான் தப்பு செய்வதற்கு அவர் காரணமாக இருந்தார் என்று சொல்லி என் கையை ஏவாள் பக்கமாக திருப்பினேன். அது சரியல்ல. நான் தான் குற்றம் செய்தேன். அந்த குற்றம் செய்ததை ஆண்டவர் கண்டு சுட்டி காட்டும்போது நான் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் தவறு செய்துவிட்டேன். அந்த குற்றத்திற்கு நான் தான் பொறுப்பாளி.
ஏவாள் சொல்லியிருந்தாலும் நான் அதை செய்திருக்கக்கூடாது. ஏனென்றால் நானும் ஏவாளும் இருக்கும்போது தான் நீங்கள் சொன்னீர்கள். எனவே நீங்கள் சொன்னதை நானும் கேட்டேன், ஏவாளும் கேட்டார். எனவே நான் என்னை இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அடுத்தவர் மேல் குற்றத்தை சாட்டி, அடுத்தவருடைய மேல் கையை காட்டி நான் செய்தது மிக வருத்தமான ஒரு காரியம். அன்றைக்கு கூட நான் அதை நினைத்து தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டிருந்தேன் என்று வைத்துக்கொள்வான். உறுதியாக இந்த உலகம் கெட்டிருக்க வாய்ப்பே இல்லை. கடவுள் வித்தியாசமாக வேறு ஒரு ஒழுங்கை செய்திருப்பார். எனவே நானும் தவறு செய்தேன். என்னுடைய மனைவியாகிய ஏவாள் இடத்துல கர்த்தர் கேட்டார், ஏவாளே நீ ஏன் புசித்தாய் என்று கேட்டபோது ஏவாளாவது, கடவுளே நான் தவறு செய்துவிட்டேன், தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள், இனிமேல் இப்படி நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி ஏவாளாவது சொல்லியிருக்கலாம். ஏவாளும் சொல்லவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை, தான் தவறு செய்ததாக உணரவே இல்லை. அவர் என்ன செய்கிறார்? பாம்பை காட்டுகிறார். நீங்கள் படைத்த பாம்பு தான் என்னை இப்படி மோசம் செய்து விட்டது என்று சொல்லி அடுத்தவர் மீது அடுத்தவர் பக்கமாக தன்னுடைய கையை காட்டுகின்ற அந்த பழக்கம். அருமையான சகோதரியே, தவறு செய்யும்போது அது தவறு என்று சுட்டி காட்டப்பட்டால் தயவு செய்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த தவறிலிருந்து மன்னிப்பை பெற்று அந்த தவறை மறுபடியும் செய்யாமல் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் அந்த தவறை மூடி மறைக்க அடுத்தவர் மேல் நம்முடைய கையை காட்டி நான் அல்ல அவர்தான் என்று அப்படியெல்லாம் சொல்லும்போது இன்னும் தவறை செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு தவறுக்கு மேல் இன்னொரு தவறு, இன்னொரு தவறுக்கு மேல் இன்னொரு தவறு என்று அது கூடிக்கொண்டே இருக்கும். எனவே தவறு நடக்கும்போது அது தவறு என்று சுட்டி காட்டப்பட்டால் உடனடியாக அது தவறுதான் என்று சொல்லி நாம் ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அந்த செயலிலிருந்து, தவறான செயலிலிருந்து நாம் விடுபட்டு மறுபடியுமாக புதிய மனிதனாக நீங்களும் நானும் வாழ வேண்டாம். இன்றைக்கு பாருங்கள், நான் செய்த அல்லது நாங்கள் செய்த அந்த ஒரு சின்ன செயல், ஒரே ஒரு ஆண்டவருடைய வார்த்தை புசிக்கக்கூடாது, அது புசிக்கக்கூடாது என்ற அந்த ஒரு வார்த்தையை மீறி நாங்கள் புசித்ததினாலே இன்றைக்கு உலகத்தில் பாவம் என்று சொன்ன உடனே வேறு எதையும் யோசிக்க மாட்டார்கள். உடனே பாவத்துக்கு காரணம் ஆதாம் ஏவாள். எனவே இன்றைக்கு நாங்கள் பாவத்தை இந்த உலகத்திற்குள் கொண்டு வந்த அந்த மனிதர்களாக இன்றைக்கு நாங்கள் மக்களால் நினைக்கப்படுகிறோம். மக்களால் நினைக்கப்படுகிறோம்னு சொல்ல முடியாது, மக்களால் தாழ்வாக குறைவாக நாங்கள் நினைக்கப்படுகிறோம். எனவே பாவம் என்று சொன்ன உடனே ஆதாம் ஏவாள். ஆண்டவர் எத்தனை அருமையான ஸ்லாக்கியங்களை கொடுத்தார். முதல் மனிதனாக, முதல் மனுஷியாக எங்களை உருவாக்கினார். அவருடைய சாயலில் உருவாக்கினார். அவருடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு கொடுத்தார். எங்களுக்காக ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். ஏராளமான கனிமரங்களை உருவாக்கினார். இந்த உலகத்திலே உருவாக்கின எல்லா விலங்குகள், பறவைகள், சமுத்திரத்திலே வாழக்கூடியவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஏதேன் தோட்டத்திலே எங்களை கொண்டு போய் விட்டு இதை பண்படுத்தி பாதுகாத்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்தார். எத்தனை நன்மையான காரியங்கள் செய்தார். இவ்வளவையும் மறந்துவிட்டோமே. கொஞ்சம் நாங்கள் யோசித்திருந்தால், ஒரு நொடி யோசிக்க நாங்கள் மறந்ததினாலே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் மறந்ததினாலே நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அப்படி செய்த எங்களை ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே விரட்டி விட்டார். ஏதேன் தோட்டத்தை விட்டு எங்களை விரட்டினார் என்று சொல்லி
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 24ஆம் வசனத்திலே படிக்கலாம். அப்படி என்றால் கடவுளுடைய கோபத்தை பாருங்கள். எங்கள் மீது அவருக்கு கோபம், அது நியாயமான கோபம். ஏனென்றால் அவர் சொன்னதை நாங்கள் செய்திருந்தால் அவருக்கு இந்த கோபம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் செய்யாததினால அவருக்கு அந்த கோபம் வந்தது. அப்போது எங்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டின கடவுள் எங்களை சாபத்தோடு விரட்டுகிறார். அவர் சொன்னார், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே நீ அதன் பலனை பெறுவாய், புசிப்பாய். அதோடு கூட இன்னொன்றே சொன்னார், பூமியிலிருந்து நீ எடுக்கப்பட்டாய், நீ மறுபடியும் பூமிக்குத்தான் போகிறாய், திரும்ப போகிறாய். அந்த பூமிக்கு திரும்புகிற வரைக்கும் நீ உன்னுடைய வேர்வையினாலே கடினமான கஷ்டமான பாடுகள் மூலமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட சாபங்கள், நெற்றியின் வேர்வை நிலத்தில் விட பாடுபட்டு சாப்பிடக்கூடிய சாபம். நீ பிள்ளை பெறும்போது அதிக வேதனைப்பட்டு அந்த பிள்ளையை பெறுவாய் என்ற அப்படிப்பட்ட ஒரு சாபம். அருமையான சகோதர சகோதரியே, நான் ஒரு நாளும் கர்த்தரை குற்றப்படுத்தவே மாட்டேன். கர்த்தர் செய்வதெல்லாம் நல்ல செயல்தான். எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்தார். எங்களை அவர் விரட்டி அடித்ததும் அவருடைய பார்வையில் ஒரு நல்ல செயல்தான். எங்களை சபித்ததும் கூட நான் சொல்ல முடியும், அது நியாயமான ஒரு சாபம். ஏனென்றால் நாங்கள் தப்பு செய்து விட்டோம். எங்களை சபித்து அவர் வெளியே அனுப்பினார். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை மறக்கவே இல்லை. இப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் கூட எப்படியாவது நீங்களும் நானும் மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் சென்று நாம் வாழ வேண்டும் என்று அவர் விருப்பத்தோடு இருக்கிறார். நாம் மனம் மாற வேண்டும். நம்முடைய பாவச் செயல்கள் எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அதை விட்டு ஆண்டவரிடத்திலே நாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பை கேட்டு நாம் வாழ ஆரம்பிக்கும் போது அந்த ஏதேன் தோட்டத்தில் மறுபடியுமாய் நாம் வாழ நமக்கு ஆண்டவர் இடம் கொடுப்பார். எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பிறந்த முதல் மனிதன், முதல் மனுஷியாக நாங்கள் இருவரும் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்களும் கூட எங்களைப் போல வாழாத, எங்களைப் போல தவறான ஒரு முடிவை எடுத்து ஏமாந்து போகாமல், சாத்தான் உங்களை சோதிக்கும் போது நீங்கள் மிகுந்த கவனத்தோடு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை யோசித்து இதை செய்யலாமா என்பதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து சாத்தானுடைய பிடிக்கு உள்ளாகி விடாமல் நீங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது நிச்சயமாய் கர்த்தர் உண்டாக்கின அந்த ஏதேன் தோட்டத்தில் மீண்டுமாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.